ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அருமையான இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பங்காளர் திட்டத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் இந்த டெய்லி நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க. இந்த நாளிலே கூட எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. ஒரு நகல், ஒரு கடிதம் வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, 120 தேசங்களிலும் கடிதம் வருகிறது. அகஸ்வர் ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்ட கடிதம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆமானால் ஆதார் மாதம் 13ஆம் தேதி யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட, யூதர்களுக்கு அழிவு உண்டாக்கப்பட்ட அந்த நாளில் தானே தேவனாகிய கர்த்தர் சத்துருகளுக்கு சரி கட்டும்படியா அகஸ்வர் ராஜாவினால் ஒரு கடிதம் எழுத அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உங்கள் சத்துருக்களை நீங்கள், சத்துருக்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தை முதல் சங்கரித்து போடும்படியா, அழித்து போடும்படியா, எவர்கள் உங்களுக்கு அழிக்க மாசத்தையும் தேதியும் குறித்தார்களோ அவர்களை நீ அழிக்க அதே மாசத்தில் அதே தேதியில் உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்கிறேன். நீ அவர்களை அழித்து போடு, சரிக்கட்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் ஒருவேளை உன்னிடத்தில் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க பாரு. இவ்வளோ நாள் தான் இருப்பான், அவ்வளோ நாள் தான் இருப்பான், அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிடும், இவங்க கதை முடிஞ்சிடும், இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, இந்த தெருவில் இருக்க மாட்டாங்க, என் பகுதியில் இருக்க மாட்டாங்க, பூச்சாண்டி வேலையெல்லாம் காமிச்சிக்கிட்டு பேசியிருப்பாங்க பாரு. அவர்களுக்கு சரிக்கட்டும்படியா அந்த சத்துருக்களை சங்கரிக்க ஆண்டவர் இன்றைக்கு நாளை குறித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உன் சத்துருக்களை சங்கரிக்கும்படியாக, சரிக்கட்டும்படியாக. ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளையே, சொந்தமாக இருக்கலாம், பந்தமாக இருக்கலாம், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ளாக உன் வீட்டாரே சத்துருக்களாக இருக்கலாம், உன் சபையாராக இருக்கலாம், சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், சபையாருக்கு விரோதமாக எழும்பப்பட்டவர்களாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். எவர்களாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார் உன் சத்துருகளுக்கு சரிக்கட்டும்படியா இன்றைக்கு உன் கரத்திலே ஒரு கடிதம், கர்த்தருடைய வேதம், ஆயுதம், சங்கரிக்கக்கூடிய ஆயுதம், இருவரும் கற்குள்ள பட்டயம். இந்த ஆயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதத்தை, தீர்க்க தரிசனமான இந்த ஆயுதத்தை வெளிப்படுத்தல 1:3 சொல்கிறது, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் சத்துருக்கள் அவபாக்கியமாய் மாறப்போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு எவர்கள் உனக்கு விரோதமாக நேரத்தை அல்லது காலத்தை குறித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில என் அன்பு தேவ பிள்ளையை சரி கட்டும்படியாக சங்கார தூதனை கர்த்தர், மிகாவேலை கர்த்தர் அனுப்ப போகிறார். மிகாவேல் போகிறான். குடும்பங்களில் சங்கரித்து என் அன்பு தேவ பிள்ளையே, நீதியை சரி கட்டும்படியாய், நீதி சரி கட்டுதலை உன் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். பயப்படாதுங்க. நாள் குறிச்சவன், தேதி குறிச்சவன், ஓட விடவன் சொன்னவன், உனக்கு விரோதமாக எழும்பினவன், அழிச்சிருவன் சொன்னவன், மாந்திரிகத்தினால் அழிச்சிருவன், மந்திரவாதத்தினால் அழிச்சிருவன், அத்தால் அழிச்சிருவன், இத்தால் அழிச்சவனை சொன்னான் பார்த்தீங்களா? அவனுக்கு சரி கட்டும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உனக்காக உன் சார்பிலே எழும்பி நின்று யுத்தம் பண்ண போகிறார். சத்துருகளுக்கு சரி கட்ட போகிறார். நாம ஒண்ணுல, கர்த்தர் செய்வார். அன்றைக்கு யூதர்களை அழிக்கும்படியா ஆமான் சதி பண்ணான். எவன் சதி பண்ணானோ, எந்த கூட்டம் சதி பண்ணானோ, அந்த கூட்டத்தை சங்கரிக்கும்படியா, அழிக்கும்படியா அதே யூதர்களுக்கு
கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார், பர்மிஷனை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் அந்த பர்மிஷனை, அந்த வாய்ப்பை, வேத புத்தகத்தை, இருவரும் கருவுக்குள்ள பட்டயத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கிருந்து மிகாவேல் தூதன் கடந்து போகிறார், சங்கரிப்பார். இந்த சங்கரிக்கப்பட்ட செய்தியை, காபிரேல் என்கிற நல்ல செய்தியை கொண்டு வருகிற தூதன் நமக்கு கொண்டு வருவார். அவங்க செத்து மடிஞ்சாங்கடான்னு சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செபிப்போமா? சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. உன் சத்துருளுக்கு சரி கட்டுகிற நாள் குறிக்கப்பட்டாச்சு, தொடங்கியாச்சு. செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரன் குடும்பத்துக்கு விரோதமாக, சபை மக்களுக்கு விரோதமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீட்டாராய், ஆண்டவரே அல்லது சத்துருக்களாய், ஆண்டவரே பல விதத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சத்துருக்களுடைய ஆண்டவரை சரி கட்டுதல் எங்கள் கண்கள் காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிற எல்லா தட்டைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீர் ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை சங்கரித்து சரி கட்டுவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கரம் கூட இருக்கட்டும் சுவாமி, சாட்சிகளை உண்டாக்கும் இயேசு சுவாமி. அற்புதத்தை செய். இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.